ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மைண்ட் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே சோப் மேக்கிங் அப்புறம் பியூட்டிஷியனும் எடுத்துகிட்ருக்கோம். அந்த பேட்சில் வேணுங்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் அகெயின் ஷூட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன், பட் பார்ட் 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அதை வந்து அகெயின் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் அகெயின் வந்து சேம் இந்த வீடியோ மட்டும் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தி கொண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பாருங்கள். நான் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் போட்டுட்டு 4 சைட்லேயும் குட்டியாக கோடு மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ கோடு போட்டுட்டு அதை சுற்றியுமே ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளாராக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து துபாய் கல்ஃப் டிசைன்ஸ், இந்தியன் டிசைன்ஸ், இந்த டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் போட்டதுக்கப்புறம் ஹார்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஹார்ட் பெட்டல் போட்டுக்கிறேன். பட் இந்த பெட்டல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி கர்வான ஹார்ட்டாக தான் இருக்கணும். நான் வீடியோவில் போடுறதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஷார்ப்பான ஹார்ட் ஷேப் நான் போடல, வேவியாக இருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி வேவியான ஒரு ஹார்ட் போட்டுட்டு மேலே மட்டும் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த டிசைன் வந்து இது வரும். ஸோ இது மோஸ்ட்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஃப்ளார் இது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் ஃப்ளார் மாதிரி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அரபிக் டிசைன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள். இந்த டிசைனுக்குமே நான் வந்து ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்பைரல் போட்டுட்டு பெரிய ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அதாவது ஹம்ஸ்லேயே கொஞ்சம் பிக்காக மீடியம் சைஸான ஒரு பெட்டல் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மல் கோனே யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் ஹென்னா கோன் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கை வலிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்பைரல் போட்டுக்கிறேன். நான் ஸ்பைரல் போட்டதுக்கு அப்புறமேட்டு மேலே வந்து லீஃப் பெட்டல் போட்டுக்கிறேன். சுற்றியும் ஒரு 6 கிட்ட பெட்டல்ஸ் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். 6 இல்லை 7 கூட வர வைக்கலாம். 7 தான் வர வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேடிங் பண்ணிக்கலாம். அது நீங்கள் போடுற டிசைன்ஸ் பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த ரோஸ் வந்து காமனான ஒரு ரோஸ் தான். ஸோ ஸ்பைரலே கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டான ஸ்பைரல் போட்டுட்டு டீ கப்புக்கு போடுற மாதிரி ஒரு யூ ஷேப் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு கோடு போட்டுட்டு ஆரஞ்ச் ஷேடிங் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது இன்ஸ்டன்ட் கோனுங்கிறதுனால ஆரஞ்ச் ஷேடிங் வந்து இதில் ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு. அந்த டக்குன்னு அந்த ஷேடிங் நல்லா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஸ்டெம் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஒரு 2 லீஃப் மாதிரி நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போ ஷேடிங் கொடுத்தாலும் ஷேட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு அதை டார்க்கென் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அது பண்ணலைன்னா நீங்கள் எங்கேருந்து ஷேட் பண்ணிங்கன்னே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள். சேம் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு அந்த ஸ்பைரலை சுற்றி ஒரு சும்மா ரேண்டமான ஒரு ரவுண்டு நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு இது ஹம்ஸே வந்து கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்க மாதிரி ஒரு 5 ஹம்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் ஹம்ஸுன்னு சொல்ல முடியாது, பெட்டலுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நான் புரியணுங்கிறதுக்காக ஹம்ஸுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பெட்டல் நீங்கள் யூஸ் பண்ணி, அதாவது ஹாஃப் கர்வ் இருக்கிற பெட்டல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைனை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள். ஸோ இதுக்குமே நான் ஹம்ஸ் போட்டுட்டு அதை சுற்றியுமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றியுமே நான் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலே செகண்ட் லேயர் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா அழகாக தெரியட்டுன்ட்டு 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த ஸ்பேஸில் வந்து ஃபில் ஆகலையோ இல்லை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளார் போடணுன்னா இந்த ஃப்ளார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேம் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு இந்த டைம் நான் என்ன செய்கிறேன்னா ரோஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரோஸ் எப்படி வரையணுன்னா ஒரு லேயர் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஹாஃப் சர்க்கிள் பெட்டல் வந்து போட்டுட்டு அதோட நடுவுலேருந்து இன்னொரு பெட்டல் போடணும், இன்னொரு நடுவுலேருந்து இன்னொரு பெட்டல். இதே மாதிரி ஒவ்வொரு நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறது தான் இதோட 3 லேயர் ஆஃப் பெட்டல்ஸ், 3 லேயர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து இப்படி தான் வரணும். வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த ஒரு ரோஸோட அந்த இது தெரிஞ்சிடும், பிக்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 சைட்லேயும்
லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த லீஃபோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்து ஹாஃப் சர்க்கிள் 2 போட்டு 2 டாட்டும் நடுவில் வைக்கலாம். சுற்றியும் 2 ஃபுல்லாக வைக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா லோட்டஸ். இந்த தடவை நான் லோட்டஸ் கொஞ்சம் நிறையா இன்க்ளூட் பண்ணிட்டேன் இந்த டிசைனில். ஸோ பாருங்கள், இது வந்து நார்மல் லோட்டஸ் மாதிரி தான் இருக்கும். லோட்டஸ்க்கு தேவையானதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீஃப் மாதிரி வரைஞ்சி 2 சைடும் ஒரே அளவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், பெட்டல் வரைஞ்சிக்கிறேன். அடுத்த 3rd பெட்டல் வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி சைஸில் கொஞ்சம் சின்னதாக, 4th பெட்டல் வந்து அதை விட ரொம்ப குட்டியாக கொஞ்சம் கர்வாக வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மேலே இருக்க அப்பர் லேயரை மட்டும் அந்த லோட்டஸ் ஃபுல்லாக சேர்த்து நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் அந்த லோட்டஸ் மாதிரியே கொஞ்சம் போட்டுட்டு லீஃபு இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கர்வாக வரைகிறேன். பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சைடில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் அந்த இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் கர்வான ஒரு பெட்டல் போடுறேன். அந்த கர்வ் வந்து அப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டலை விட ஒரு பெட்டல் அடுத்த பெட்டல் கொஞ்சம் சின்னதாக, அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னதாக, அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னதாக, இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் போட்டுட்டு அது ஒரு ஹோல் ஃப்ளாராக வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், அது ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன செய்கிறேன், இருக்கிற பேலன்ஸ் பிளேஸில் வந்து 2 லீவ்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு மேலே மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த லோட்டஸ்க்கான மெத்தட். நெக்ஸ்ட்டு லோட்டஸ் பார்த்திங்கன்னா சேம் நம்ம வந்து நடுவில் போட்டுட்டு இது தடவை ரொம்ப கீழே ஃபுல்லாக இறங்கி வரப்போகிறோம். லைக் ரொம்ப மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ சேம் ஃபர்ஸ்ட்டில் உள்ளதுக்கு வந்து நம்ம ஹாஃப் தான் மலர்கிற மாதிரி வச்சுருக்கோம். பட் இது வந்து ரொம்ப நல்லா கீழே வந்துடும், நல்லா ஃபுல்லாக ஹோலாக இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைடல் ஹென்னாக்கு, இந்தியன் ப்ரைடல் ஹென்னாக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லோட்டஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். லோட்டஸ் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொன்றும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு அழகாக இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா லீஃப் வரையலாம். பட் நான் லீஃப் வரையலை, லீஃப் வரையாததை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் தான் வரைகிறேன். ஸோ இந்த ரோஸுக்கு வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு இது வந்து எப்படி வரையணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. அப்புறம் நடுவில் வந்து என்ன பண்ணணும், நல்லா உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாஃப் சர்க்கிள் வரும். ஹாஃப் சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் ஒரு நடுவில் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்டில் திருப்பி ஷார்ப்பாக முடிச்சிடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ப்பாக இருக்கணும், நடுவில் கொஞ்சம் குண்டாக, அப்புறம் எண்டிங்கில் கொஞ்சம் ஷார்ப்பாக. இது மாதிரி நீங்கள் சுற்றி நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். இந்த மெத்தட் வராதவங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்ல, அவுட்லைன் வரைஞ்சிட்டு போடுற இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்னதாக அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஷார்ப்பாக, நடுவில் கொஞ்சம் குண்டாக, எண்டிங்கில் ஷார்ப்பாக. இது மாதிரி சுற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதை ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிற உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோ நிறையா பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட்டை கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த ரோஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸும் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். பட் இது வந்து லோட்டஸ்க்கு சில பேருக்கு வந்து பெட்டல் வராது. ஸோ அவங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, நடுவில் லீஃப் மாதிரி போட்டுட்டு பெட்டலை வந்து கொஞ்சம் சைடாக போடணும். லைக் ஷார்ப் பெட்டல்ஸு ஆர் கிராஸிங் வந்து வராதவங்க என்ன பண்ணலாம், ஒரு சும்மா லைனே வந்து கிராஸ் லைன் மாதிரி போட்டு அந்த கிராஸ் லைனை அப்படியே இழுத்து விட்டுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி போடும்போது இது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நல்லா விரிஞ்ச ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.